Hello friends, welcome back to Learn-with-Singam. இது டே 21 of 100 days of code art programming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டேட்டா செட்டை வந்து எப்படிலாம் இதெல்லாம் நம்ம டேட்டா சயின்ஸில் வந்து ஓவர் அண்ட் ஓவர் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நான் வந்து ஐரிஸ் டேட்டா செட் எடுத்துக்க போகிறேன். டேட்டா ஐரிஸ். ஸோ இப்போ வந்து இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு str ஐரிஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இதனோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது காமிக்கும். நம்பராக இருக்கு, பெப்பல் லென்த்து வித்து, பெட்டல் லென்த்தும் பெட்டல் வித்தும் நம்பராக இருக்கு, ஸ்பீசிஸ் வந்து ஃபேக்டராக இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இதில் என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஹெட் ஐரிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா டாப் 5 ரோஸ் மட்டும் காமிக்கும். அதே மாதிரி டெய்ல் போட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 5 to 6 லைன்ஸ் காமிக்கும். அதே மாதிரி இது என்ன டைமென்ஷனில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டிம் அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்தம் 150 ரோஸ் இருக்கு, 5 காலம் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே காமிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து n ரோஸ்ன்னு எடுக்கலாம். ஐரிஸில் எவ்வளோ ரோஸ் இருக்கு, தனியாக n காலமும் எடுக்கலாம், எவ்வளோ காலம் இருக்குங்கிறதுக்கு. அப்புறம் உங்களுக்கு காலம் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா கால் நேம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னெல்லாம் காலம் நேம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எதுலையாவது நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா காலம் நேம் வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஒரு டேட்டா செட்டை வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சம்மரி ஐரிஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலமும் அதனோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மீடியம் என்ன, மீன் என்ன, அப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்டரிலோட வேல்யூ என்ன, தேர்ட் குவார்டரில் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே வருது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் வரும். இதுவே ஃபேக்டராக இருந்ததுன்னா ஒவ்வொரு அந்த லேபிள், இதை வந்து நம்ம லேபிள்னு சொல்லாமல் அந்த லேபிளில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் இருக்குங்கிறது தான் இங்கே காமிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டேட்டா செட் எப்படி இருக்குங்கிறது ஒரு சம்மரி மாதிரி, குயிக் சம்மரி மாதிரி எடுத்துக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Learn-with-Singam. தேங்க்யூ.